இங்க 2 சின்ன பசங்க அவங்க பாட்டியோட ஷாப்பிங் போறாங்க. அப்ப அந்த சின்ன பொண்ணு அவங்க தாத்தா பர்த்டேக்காக போய் ஒரு கேக் வாங்குறா. கடைசியில பில் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்க ஓவரா பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்கன்னு. அவங்க கிட்ட போதுமான காசும் கிடையாது. அதனால அந்த பாட்டி அந்த கேக்கை ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. அந்த பாப்பா ரொம்பவே சோகமாயிடுது. அப்புறம் அங்க இருந்த ஒருத்தர் வந்து அந்த கேக்கை வாங்கிட்டு போய் அவங்க கிட்ட கொடுக்குறாங்க, இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த பாட்டி அதை வாங்கவே இல்லை, நீங்க எதுக்கு எங்க வாங்கி கொடுக்குற அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப அவரு சொல்றாரு, நான் சின்ன வயசுல இதே கேக் ஷாப்புக்கு வந்த எங்க அம்மா கூட, எங்க கிட்ட போதுமான காசு இல்லாதால எங்க அம்மாவால எனக்கு கேக் வாங்கி தர முடியல. அப்போ அங்க கடைக்கு வந்து யாருன்னு தெரியாத ஒருத்தர் தான் எனக்காக கேக் வாங்கி கொடுத்தாரு. அன்னைக்கு அவரு எப்படி எனக்கு உதவுனாரோ அதே மாதிரி தான் இன்னைக்கு உங்களுக்கு நான் உதவுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீட்ல ஏதோ ஒன்று எழுதி அந்த சின்ன பொண்ணு கொடுத்து, நீ வாழ்க்கையில நிறைய பேருக்கு உதவு அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் வீட்டுக்குலாம் போனதுக்கு அப்புறம் அந்த கேக் அந்த தாத்தா கிட்ட கொடுக்குறாங்க. தாத்தா ரொம்ப ஹாப்பியா இருக்காரு. அப்புறம் தாத்தா அந்த பாட்டி கேட்கறாங்க, ஏது காசு கேட்கோங்க அப்படின்னு. அப்புறம் தான் அந்த பாட்டி சொல்றாங்க, யாருன்னு தெரியல, ஒரு பையன் தான் வந்து உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கொடுத்து அந்த சீட்டையும் கொடுக்குறாங்க. அந்த சீட்டை வாங்கி பாக்குறாரு அந்த தாத்தா. அப்பதான் அவருக்கு புரியுது, அவரும் சின்ன வயசுல இதே மாதிரி ஒரு சீட்டை ஒரு பையன் கிட்ட எழுதி கொடுத்தாரு. ஆமா, அங்க கேக் ஷாப்ல உதவுன அதே பையன் தான் இந்த தாத்தா சின்ன வயசுல உதவுன அந்த பையன். அந்த சீட்ல என்ன எழுதிருக்குன்னா, நம்ம இன்னைக்கு பண்ற சின்ன உதவி நாளைக்கு நம்மளுக்கு கண்டிப்பா திருப்பி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு.